அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் துலாம் ராசியில் இருக்கும். இது முழுமையான பாதங்கள் கொண்ட நட்சத்திரம் சொல்லலாம். ஏன்னா ஒரு சில நட்சத்திரமெல்லாம் உடைபட்டுரும். ஒரு ராசிக்கு பார்த்திங்கன்னா 2 நட்சத்திரம், உங்களுக்கு ஒரே நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 2 ராசிக்கு வந்துடும். ஒரே நட்சத்திரம் தான், ஆனால் 2 ராசிக்கு வரும். ஆனால் துலாம் ராசின்னா பார்த்திங்கன்னா அது சுவாதி நட்சத்திரம்னா துலாம் ராசிக்கு மட்டும்தான் அது வரும். துலாம் ராசிக்கு மட்டும்தான் பொருந்தும். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் துலாம் ராசியில் தான் அங்கே இருக்கும். உடைபடாத முழுமையான பாதங்கள் கொண்ட நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம். சுவாதிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம்னே சொல்லலாம். சரிங்களா? இது ராகுடைய நட்சத்திரங்க. சரிங்களா? ஒரு ஆழமான சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நினச்சா அது நினச்சபடி முடிச்சே தீரணும்னு நினைப்பாங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க. ஏன்னா ஒரு ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள். ஏன்னா ராகுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம். அவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டாங்க. முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுலேருந்து அவங்க மாற மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தான் இது. ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பிரம்மாண்டத்தை நினைப்பாங்க. எதோ இருந்தாலும் பெருசாக நினைப்பாங்க, சின்னதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களோட அவங்க மனசே பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்கும். எதாக இருந்தாலும் பெருசாக பண்ணணும், சின்னதாக பண்ணக்கூடாது, ஒரு பிரம்மாண்டமாக பெருசுப்படுத்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்று. பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, கோபக்காரங்களாக இருப்பாங்க, பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, வைராகம் மிக்கவங்களாக இருப்பாங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் கோபமே வராதுங்க. ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, எல்லாத்துட்டும் சமமாக பழகணும்னு நினைப்பாங்க. ஆனால் கோவம் எக்ஸ்ட்ரீம் லெவல், உச்சக்கட்டமான கோவம் வரும், ஆக்ரோஷம் அந்த அளவுக்கு வரும். ஏன்னா சுவாதிங்கிறது அது ராகுடைய நட்சத்திரம். ஆனால் இது நல்ல ஒரு ராசி, நல்ல ஒரு ராசிங்க. இது நல்ல ஒரு நட்சத்திரம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிக்காமல் முடிவெடுக்க மாட்டாங்க. பொதுவாகவே துலாம் ராசி காரங்க பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம் தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருக்கவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. ஏன்னா ராசி சின்னமே தராசுங்கிறனால அந்த நேக் தெரியும். அந்த வியாபார நேக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நெளிவு சொல்லிவெல்லாம் கற்று வச்சுருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆப்போசிட் பர்சன் மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவங்ககிட்ட. நியாயமாக நடந்துக்குவாங்க. எதாக இருந்தாலும் சமமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லோரும் சமமாக, எல்லோரும் சமந்தான், எல்லோரும் சமமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், சமமாக பழகணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்க. சமமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆள் பார்த்து தான் பழகுவாங்க. இவங்க எல்லாத்துட்டையும் ஒரு எளிமையாக பழகக்கூடியவர்கள்னு சொல்லிடலாம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் சமமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ராசி, இந்த நட்சத்திரக்காரங்க. ஒரு நல்ல ஒரு ராசிங்க இது. நல்ல ஒரு ராசி, நல்ல ஒரு நட்சத்திரம் தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர் தான் இந்த ஐடி ஃபீல்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. ஐடி ஃபீல்டில் அவங்க செட் ஆகிடுது ஒரு சில பேருக்கு. பிறக்கும் போதே பாருங்கள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது ராகுதசை தான். பிறக்கும் போது ராகுதசை ஒரு சில பேர்த்துக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குதுங்க. குடும்பத்தை வளர விடாமல், அப்பா அம்மாவுக்கு நல்லா இல்லாமல், இவங்க குடும்ப ஒரு வறுமையில் வாழ்கிற மாதிரி, காசு பணம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க ஒரு சில பேர். அவங்க நீங்கள் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் வறுமையிலே வாழ்கிற மாதிரி இருக்கும். ராகு ஒரு இருள் கிரகம். அப்போ ஒருத்தருக்கு ராகுதசை நடந்து பாவகிரகம் சம்மந்தப்பட்டு ராகுதசை நடந்தவங்களுக்கு குடும்பமே ஒரு வாட்டி வதைச்செடுக்கிற மாதிரி பண்ணும். குடும்பமே ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி, ஒரு வறுமையில் வாழ்கிற மாதிரி, காசு பணத்துக்கு பிரச்சனையோட கஷ்டத்தோடு வாழ்கிற மாதிரி இருக்கும் அந்த காலகட்டங்களில். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ அந்த இதெல்லாம் தாண்டி வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். 30-40 வயசில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில பேர் தான், ரொம்ப ரேராக ஒரு சில பேர் தான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்க இந்த ராகுதசை அமைச்சு கொடுக்குது. ராகுதசை முடிச்சு குருதசையில் தான் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுதுங்க. ஏன்னா 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 18 வருஷம் ராகுதசை நடத்துரும். இது பாதி உங்களுக்கு 3-4ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம், ஒரு 7 வருஷம் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போ 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ராகுதசை 18 வருஷம் ராகுதசை கன்ஃபார்மாக உங்களுக்கு நடந்துடும். 2வது வரக்கூடிய குருதசை. குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு நல்லது பண்ணுதுங்க. குரு திசையில் தான் ஒரு சில பேருக்கு ஒரு வாழ்க்கை ஒரு வழிகாட்டின்னு சொல்லிடலாம். ஏன்னா ராகுதசையில் சின்ன வயசில் தேவையில்லாத அனுபவங்கள் கிடச்சிருக்கும், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும், நல்ல விஷயங்கள் நடந்திருக்காது, கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும், வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருந்திருக்கும், வறுமையில் இருக்கிற மாதிரி, பண கஷ்டத்தில் இருக்கிற மாதிரிலாம் ராகுதசை கொடுத்துருக்கும். 18 வயசு ஒன்றா 15 வயசில் இருப்பீங்க. 15 வயசுக்கு மேலே இல்லை 18 வயசுக்கு மேலே தாண்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குருதசை, அந்த குருதசை தான் ஒரு சில பேருக்கு நல்லதை பண்ணுது. இப்போ 18 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு குருதசை 16 வருஷம் நடந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33, 34 வயசு வரைக்கும் உங்களுக்கு குருதசை தாங்க. அந்த குருதசையில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அதில் தான் ஒரு சில பேர் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. 18 வயசு ராகுதசை முடிஞ்சிருச்சுன்னா
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 அதுலேருந்து ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 28 வயசுக்கு மேலே இல்லை 30 வயசுக்கு மேலே 35 36 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையே அமையுது. என்ன காரணம்னா அந்த குரு திசை தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தி தருதுன்னு சொல்லிடலாம். 34 34 35 வயசு வரைக்கும் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க. ஆனால் 36 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசையிலையும் ஒரு சில பேர் செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர் பாருங்க 32 33 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை மாறுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த குரு திசை உங்களுக்கு கெட்டிருக்குன்னு அர்த்தம் ஜாதகத்தில். 32 33 வயசுக்கு மேலே வாழ்க்கை மாறுதுன்னா உங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்கும் அந்த டைமில். சரிங்களா? 34 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்கும். நான் 1ஆம் பாதத்தை வச்சு சொல்கிறேன். இது 2ஆம் பாதம் 3 4ஆம் பாதம்னா உங்கள் வயசு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். தசாபுத்தி கிரகங்கள் வந்து உங்களுக்கு அந்த டைம் டியூரேஷன் வந்து கண்டிப்பாக மாறுபடும். அது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? 30 வயசுக்கு மேலே வாழ்க்கை நல்லா இருக்கிற காரணம் என்ன காரணம்னா சனி திசை தாங்க. குரு திசை ஒரு சில பேருக்கு இந்த ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்தெல்லாம் கெட்டு போனவங்களுக்கு வாழ்க்கை 30 வயசு வரைக்கும் போராட்டம் தான். அப்போ அந்த 34 வயசுக்கு மேலே என்ன வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி திசை யோகம் செஞ்சிருது. சனி வந்து பாருங்கள், நீங்கள் ரிஷப லக்னத்திலையோ துலாம் லக்னத்திலையோ மிதுன லக்னத்தில் கன்னி லக்னத்தில் மகரம் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சனி வந்து ஒரு பக்காவான ஒரு தசையாக இருக்கும். உங்களுக்கு சனி குருவோட சேர்ந்தால் குரு திசை நல்லா இருக்காது, ஆனால் சனி திசை நல்லாயிருக்கும். அப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சம்மந்தப்பட்டு குருவோட சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வளர்பிறை சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரன் அல்லது வளர்பிறை சந்திரனோட சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக அந்த சனி திசை யோகத்தை செய்யும். 19 வருஷம் உங்கள் வாழ்க்கை மாறும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி 30 வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு 34 வயசுக்கு மேலே வரும். இப்போ 30 வயசுக்கு மேலே நடந்துச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 49 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வயசு பக்கமே உங்களுக்கு சனி திசை தான். இப்போ அந்த திசை உங்களுக்கு யோகம் செய்யணும்னா உங்களுக்கு சூரியனோட சேர்ந்துருக்கூடாது, சனி ராகுவோட சேர்ந்துருக்கூடாது, சனி செவ்வாயோட சேர்ந்துருக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த சனி திசை போராட்டத்தை கொடுத்துரும். சனி செவ்வாயோட இருக்கக்கூடாதுங்க. சூரியனோட சேர்ந்த சனி திசை கெட்டு போயிடும். ராகுவோட சேர்ந்த சுத்தமாக அவுட் ஆயிடும் சனி திசை. அப்போ உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு வயசு என்ன போயிட்டுருக்கு? 49 50 வயசில் இருக்கீங்களா? இல்லை 45 இப்போ 37 38 எல்லாம் தாண்டிட்டிங்கன்னா இப்போ 40 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு சனி திசை தாங்க. அதில் மாற்றமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த 50 வயசுக்கு மேலே வரக்கூடிய புதன் திசை அதில் தான் ஒரு சில பேருக்கு பிரச்சனையும் கொடுக்குது. புதன் பாதகத்தையும் கொடுக்குது, சாதகமான பலனையும் கொடுக்குது. புதன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் 6ஆம் அதிபதியே போயிடுவார். கடன் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் கொடுத்துரும். எதிர்ப்புகள், கடன், நோய் பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகிறது, விபத்து சந்திக்கிறது எல்லாம் புதன் திசையில் நடக்கும். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதே தான். இப்போ மற்ற லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட புதன் ஓரளவுக்கு நல்லது பண்ணிடுது. புதன் பாவ கிரகத்தோடு சேர்ந்து அவர் பாவியாக மாறிடுவார். ஏன்னா புதன் வந்து பச்சோந்தி கிரகம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்துட்டாருன்னா அந்த புதன் திசை 50 வயசுக்கு மேலே வரக்கூடிய புதன் திசை நல்லாயிருக்கும். இப்போ 35 வயசுக்கு மேலே தாண்டினவங்களுக்கு கண்டிப்பாக கேரண்டியாக உங்களுக்கு சனி திசை தான், அதில் மாற்றமே கிடையாது. 50 வயசுக்கு மேலே இருக்கீங்களா உங்களுக்கு புதன் திசை இருக்கும். 45 வயசில் இருக்கவங்களுக்குலாம் இப்போ சனி திசை நடந்திருக்கும். அது 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 2ஆம் பாதம் பிறந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த இது மாறுபடும். சரிங்களா? புதன் ராகுவோடையோ சனியோடையோ இதெல்லாம் காம்பினேஷன் இருக்கக்கூடாது. செவ்வாயோட புதன் சேரவே கூடாது. தோல் பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், நண்பர்களால் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எல்லாமே இந்த புதன் திசையில் வந்துடுங்க. அதனால் புதன் கெடாமல் இருக்கணும். எல்லாம் பெரிய பெரிய திசை தான் வரும் உங்களுக்கு. ராகு திசை பிறக்கும் போது ராகு திசை, குரு திசை ஒரு 14 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை ஒரு 17 வருஷம். இது இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. என்ன தசாபுத்தி, உங்கள் வயசு என்ன, இப்போ என்ன நிலமையில் இருக்கீங்க, நேரம் நல்லா இருக்கா இல்லை நேரம் கெட்டு போச்சா, உங்களுக்கு நல்ல நேரம் இல்லாமல் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்கள் நேரம் காலம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உங்கள் லைஃப் பார்த்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. கோச்சார பலன் வந்து ஜென்ரலாக பார்க்குறோம், ஆனால் ராசி பலன் பார்க்குறது பொதுவாக தான் பார்க்குறோம். ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.